நேற்று வீடியோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எஃப்ஐஎஸ் இன்னைக்கு வந்து ஷார்ட்ஸை வந்து ரொம்ப நாள் கழிச்சு கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் அந்த ஷார்ட் கவரிங் வந்து ட்ரிகர் பண்ணிக்குது. ஸோ இன்னைக்கு கேஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிஐஎஸ் வந்து 3555 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தோம்னா 1732 கோடி செல் பண்ணியிருக்காங்க. இதில் மோஸ்ட்லி வந்து ரிலையன்ஸோட செல்லிங் மோஸ்ட் பார்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ எஃப்என்டோ பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி வந்து இண்டெக்ஸ் லாங்கில் ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங்கில் 241 லாட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பட் ஃபியூச்சர் இண்டெக்ஸ் ஷார்ட்டில் 3061 லாட் வந்து ஷார்ட்ஸ் வந்து இன்றைக்கி கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து ஷார்ட்ஸை ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி 1,80,000 லாட் வரைக்கும் வந்து நான் ஸ்டாப்பாக ஷார்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் வந்து ஷார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் ரைட் பண்ணதை ஒரு 4994 லாட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இது எதை மீன் பண்ணுதுன்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஎஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னு மீன் பண்ணுது. அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 61,867 லாட் வந்து புதுசாக வந்து புட் ஆப்ஷன்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. இது எதை மீன் பண்ணுதுன்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஎஸ் வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுது. அதே மாதிரி வேல்யூ டேர்ம்ஸில் பார்த்தோம்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் எஃப்ஐஎஸ் வந்து டோட்டலாக 507 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. இதில் மோஸ்ட்லி வந்து பேங்க் நிஃப்டியில் மட்டும் 721 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 130 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. இதில் மோஸ்ட்லி வந்து ரிலையன்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 281 கோடிக்கு வந்து ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து கிராஜுவலாக அவங்களுடைய பீரிஸ்னஸை மாற்றிட்டு புல்லிஷ்னஸ்க்கு மாறுறாங்க அப்படிங்கிறது வந்து மீன் பண்ணுது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இன்னும் மேலே போகிற சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மந்த்து யூஎஸ்லேருந்து ஒரு டீம் வந்து இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ட்ரேட் டாக் வந்து கண்டினியூ பண்ணுறது. அதே மாதிரி இந்தியா யூஎஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நம்ம அக்டோபரில் வந்து சைன் ஆகுன்னு சொல்லி இன்றைக்கி நியூஸ் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு மினி ட்ரேட் அக்ரிமெண்ட்டு இந்த மந்த் என்ன சைன் ஆகுன்னு சொல்கிறாங்க. டு அவாய்ட் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ். உங்களுடைய பர்சனல் ஸ்டடிக்கு அப்புறம் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.